அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 20th நவம்பர். ஸோ ரெகுலராக வந்து நம்ம சேனலில் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு சில ட்ரைனர்ஸே வந்து கான்டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறாங்க, பார்க்க முடியுது. அதே மாதிரி மெம்பர்ஸ் நிறைய மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸும் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? ஏன் அழகான பேர் வந்து ஒரு மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டில் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்ப்போம். அப்புறம் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மெட்டில் அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு சப்ளை டிமாண்ட் கான்செப்டில் பார்ப்போம், ஓகேங்களா? அகெயின் அந்த சப்ளை டிமாண்ட் கான்செப்ட்லேருந்து அப்படியே நம்ம வந்து எந்த இடத்துல வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும். அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸ்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிடுச்சா, இன்டியூஸ்மெண்ட் வந்துருச்சா, அப்புறம் அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா, இப்படின்ற மாதிரிலாம் நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணுறோம். இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபிபனாச்சி கான்செப்ட் அங்கே கொண்டு வரோம். அட் சேம் டைம் அதை பேட்டர்னாகவும் நம்ம வரைவோம். ரிவர்சல் பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு பேட்டர்ன். இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து மார்க்கெட்டில் படிக்கிறோம், எலியாட் வே படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணியும் ஏன் மார்க்கெட்டில் நம்ம ட்ராப் ஆகிறோம் அப்படின்ற அந்த கேள்விக்கான தேடல் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த சப்ஜெக்டை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், ஓகேவா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போது அந்த அதர் மெத்தட்ஸில் இல்லாததான் இங்கே இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கிடையாது. அதர் மெத்தட்ஸில் இருக்கிறது தான் இதில் இருக்குது, ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதர் மெத்தட்ஸில் நீங்கள் என்ன பார்க்குறோமோ அதே தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு அது என்னென்னா டிபிஓ சார்ட்டாக தெரியறதுனால என்னால் ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியுது. என் சைக்காலஜி என்ன பண்ணுது, ஈஸியாக அக்செப்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு இங்கே ப்ரொஃபைல் எப்படி பிரித்து பார்க்குறேன் அப்படின்னும் போது இப்படி இருக்குது. ஆனால் அதே எனக்கு ப்ரொஃபைலாக பார்க்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த லைனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம என்னவா கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுக்குமே வந்து ஒரு கேரக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு கேரக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ கேரக்டர்னும் போது அங்கே என்ன வருது, பிஹேவியர் வருது. அப்போ அந்த ஒரு கேரக்டரும் என்ன பிஹேவியர் பண்ணணும், ரெஸ்பான்சிவ் பிஹேவியர் பண்ணணுமா இல்லை இனிஷியேட்டிவ் பிஹேவியர் பண்ணணுமா? அப்போது அந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பிஹேவியர் அக்செப்ட் ஆகுதா இல்லை இனிஷியேட்டிவ் பிஹேவியர் வந்து அக்செப்ட் ஆகுதா, இல்லை அந்த இடத்துல நம்ம ட்ராப் ஆகி ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்ற அந்த காம்பினேஷன்லேயே தான் நமக்கு என்ன ஆகுனா அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபாலோ அப் போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அதர் மெத்தட்ஸில் இருக்கிறது தான். ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்க்குறது, இல்லை ஆர்எஸ்ஐயில் நீங்கள் போட்டு பார்க்குறது, இல்லை ஹார்மோனிக் பேட்டர்ன் வரைஞ்சி பார்க்குறது, ஆர்டர் ஃப்ளோ பார்க்குறது, ஆர்டர் பிளாக் பார்க்குறது, ஓகேங்களா, சப்ளை டிமாண்ட் எல்லாத்துலேயும். ஆனால் அந்த இடத்துல அந்த கேரக்டரை எனக்கு மைண்டில் அந்த விஷுவல் ரெஃபரன்ஸாக அங்கே காமிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸுக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த எந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடேவாக பார்க்குறீங்க. ஸோ மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து அது அந்த 4 ஃபேஸஸில் தான் அது ரன் ஆகிட்டே இருக்குது. அந்த 4 ஃபேஸில் மார்க்கெட் என்ன பண்ணுது, எப்படி அது வந்து அதோடைய சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுது, மார்க்கெட்டோடைய அந்த சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையே. அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஐடென்டிஃபை பண்ண இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இது வந்து ஹார்வெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஹார்வெஸ்ட் மெத்தட் எப்படி வந்து நம்ம ஒரு பயிரை வந்து நாற்று நட்டு அதை வளர்ச்சி கொண்டு வந்து கரெக்டாக அதை அறுவடை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டே இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகும்போது இந்த இடத்துல திரும்ப இப்படி அந்த இடத்துல ஏதாவது வந்து எஃபெக்ட் ஆகி போயிடலாம், கரெக்டுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நடக்குதா என்னன்னு பார்த்து ஓகே இது ப்ராப்பர் பிரேக் அவுட். அப்போ ஒரு லெவலாக அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு பருவமாக அதை வந்து எப்படி நம்ம வந்து அறுவடை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு
மார்க்கெட்டில் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது மார்க்கெட் போகும்போது ஓகே மார்க்கெட் இப்போ வந்து ரீட்ரேஸில் ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லை அக்செப்ட் ஆகுதா அப்படின்ற அந்த காம்பினேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்போம். அப்போ இது வந்து இன்வென்ட்ரிக்காக மார்க்கெட் வந்திருக்கா, இல்லை இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆக போதா, இல்லை இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகும்போது தான் நீங்கள் அந்த ஒரு இடத்துலையும் மார்க்கெட்டு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து மணியாக மாற்றுறீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் வந்து ப்ரொஃபைலை வந்து படிக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வரணும். ஓகேங்களா? ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இதை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அதுதான் சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாமே. ஆனால் எது வந்து உங்களுக்கு இங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக் ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், மனசில் பதிய வச்சுட்டு தான் இதை நீங்கள் படிக்கணும் இந்த சப்ஜெக்டை. அதர்வைஸ் வந்து இது வந்து 10/11 மாதிரி தான் உங்களுக்கு தோணும், சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் நான் கான்டெக்ஸ்ட்டை கண்டினியூஸாக நம்ம போட்டே இருக்கோம். ஒரு சில நாட்கள் போட முடியாது, அதை நீங்கள் எல்லா நாளும் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வைக்க வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணாலே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அதே தான் ரிப்பீட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? அப்படி பார்ப்போம். அப்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்மளுடைய இருக்கீங்க, நம்மளுடைய சேனல் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஆக்சிடென்டலாக ஒரு சிலர்லாம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக் வெரி வெரி பேசிக்கை நம்ம என்ன பண்ணுங்க இங்கே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இங்கே செட் பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் வீடியோஸை. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டே டு டே வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கும் மேலே நம்ம கான்டெக்ட் பண்ணியிருக்கோம். 100 நாட்கள் 100 நாளில் அது ஆல்மோஸ்ட் வந்து 1 இயருக்கு மேலே இதில் கான்டெக்ட் இருக்குது. நீங்கள் அதை வந்து பேக்டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 இயருக்கு உண்டான கான்டெக்ட் இதில் இருக்குது. நீங்கள் அப்படியே பேக்டெஸ்ட் பண்ணலாம். பொறுமையாக நீங்கள் வந்து பேக்டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து அது டே டு டே உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பேக்டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பேசிக்கான கோர்ஸஸ்லாம் இப்போ வந்து 4000 5000 அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம அட்வான்ஸாக படித்தா தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துட்டு ரியலி உங்களுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அப்படி பார்த்துக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் புரியும். இதை தவிர நம்ம கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப வேரியஸ் லெவலில் வந்து இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்கார்டட் வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் Q&A செஷனு, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் ரீகேப் செஷனு, அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் டிஸ்கஷன். இது மாதிரிலாம் நாங்கள் அது வந்து ட்ரைனிங்காக மெத்தடாக தான் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலில் நம்ம வந்து URL ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது மந்த்லி வீக்லி டெய்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெகுலராக பார்க்குற விஷயம் தானே. ஓகே. அது நீங்கள் வந்து இந்த வீக்கோட கான்டெக்ஸ்டில் இருக்கும், அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்மளோட மந்த்லி ப்ரொஃபைல் ஒரு வாட்டி பார்த்துருவோம், ஏன்னா ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ரொஃபைல் போயிருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு பார்த்தோம். அப்போ என்ன, இப்படி போன ப்ரொஃபைல் வந்துட்டு இப்போ வெளியில் வந்து பிரேக் அவுட்டாக நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது அடுத்த கொஸ்டின் கேட்கணும், இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக இல்லை ட்ராப்பா? இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதா இந்த ப்ரொஃபைலோடைய லேர்னிங்கில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இங்கே நிஃப்டியில் வேல்யூ ஏரியாவில் இது வந்து ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி அந்த போன மாதம் இது. அதில் என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த அந்த அப்பர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து ப்ராப்பரு ஒன்றும் பிரேக் அவுட்டுக்கான இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ட்ராப்பாக என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேலை இங்கே பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இதை தான் நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு அப்சைடு மூவ் இருந்தது அப்படின்னா நிஃப்டியில் என்ன உங்களுக்கு கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கும். அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் சைட்வேஸாக இருந்தால் மார்க்கெட் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு புல் பேக்காக இப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்ம பேசியிருந்தோம். அப்போ எப்படி இன்றைக்கி வந்து இதுவும் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் லைட்டாக அது இடத்துல நிஃப்டியும் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அப்போ என்னது, மூணாவதாக ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, நிஃப்டியை ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி கிடைச்ச ஆன்சர். அப்போ மூணாவதாக அந்த ஆள் யார், நிஃப்டிக்கு ஹெல்ப் பண்ண ஆள்? அதுக்கான பதில் நிஃப்டியோடைய ஐடி செக்டார். இப்போ நிஃப்டியோட ஐடி செக்டார் என்னாச்சா, கன்சால்டேஷன்ஸ்லேயே இருந்த அந்த ஐடி செக்டார் எப்போதுலேருந்து
நம்ம எப்போ நம்ம இவர் இறக்கி விட்டார்ல கீழே ட்ரம்ப் அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அப்போ மார்க்கெட் அப்படியே இறங்கி வந்த மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படி வந்து அப்போ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த கன்சால்டேஷனில் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ப்ரொஃபைல் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல திரும்பவும் அதே ஹைக்கு தான் ஆன்சர் இருக்குது. அப்போ இங்கேயே நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல கிடைக்கணும். இங்கே என்ன கிடைக்கணும், ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அப்போது இந்த இடத்துல நடந்த ஒரு ரேலி என்ன இருக்குது உனக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனாக புஷ் பண்ணியிருக்கு. இதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா. அப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வரலையா அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இதே மாதிரி என்றைக்கு வந்திருக்கு, 12th நவம்பர் உங்களுக்கு ஒரு அப் சைட் புஷ் கிடைக்குது. அப்புறம் திரும்ப ப்ரைஸ் வந்துருக்கு. இப்போ திரும்பவும் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது வித் ப்ராப்பர் இன்றைக்கி நல்ல இனிஷியேட்டிவ்ஸ்லாம் உள்ளே இருக்கா மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு எந்த கண்டினியூட்டி வேணும். அப்போ அந்த கண்டினியூட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அப்போது உடனே வந்து போயிட்டு கடன்னு நம்ம போயிட்டு வாங்கிடக்கூடாது. மார்க்கெட்டில் நிறுத்தி நிதானமாக நம்ம செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா. அப்போ இன்றைக்கி ஐடி செக்டார் என்ன பண்ணியிருக்கு, ஏன் இது ஐடி செக்டார் இது சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வேரியஸ் நியூஸஸ் ஆர் தேர். ஓகேங்களா. இப்போது அந்த விசா வந்து அந்த H1B விசாவால் பெரிய இஷ்யூ ஒன்றும் இருக்காது ஐடி செக்டாரில். அவ்வளோ ஒன்றும் இந்தியன்ஸ் வந்து H1Bயில் இல்லை. டோட்டல் அந்த H1B கவுண்ட்லேயே ஒரு 3 to 5% கூட இந்தியன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ பெரிய இம்பேக்ட் நமக்கு இருக்காது, இயல்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லா ஒர்க் ஃபோர்ஸும் அங்கங்கே சென்ட்ரலைஸ்டு மாடலில் மூவ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நிறைய அனலைசஸ்லாம் அப்போ இதெல்லாம் முதலே தெரியாதுன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று கலைப்பு விடுவாங்க. முதல்ல கலைப்பு விட்டு ப்ரைஸை இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் கூட்டி அழிச்சிட்ற கதையாக போயிட்டே இருப்பாங்க. இதே தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூமெண்ட்டு நல்ல ஒரு இங்கே செக்டார் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து செக்டார் வைஸே ஒரு நல்ல மூவ். அப்போ இந்த செக்டார் வைஸ் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு யாரெல்லாம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ஸ்லைட்டாக பார்ப்போம். எப்பயாவது தான் நடக்குது இந்த நிகழ்ச்சி, அதுக்கு தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து HCL பாருங்கள். HCL உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் மார்க். அப்போ இதெல்லாம் வந்து என்னது பிரேக் அவுட் தான். அப்போ இந்த பிரேக் அவுட்டு ஒரே நாளில் ஏன் கொண்டு போகிறானுங்க, இந்த கேள்வி தானே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொண்டு போனோம். ஒரே நாளில் என்ன இந்த இவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போது இங்கே ஏதாவது டார்கெட்டை வச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஏதாவது டார்கெட் இருக்கா அப்படின்னு நம்ம அதுக்கான கேள்வி வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது தொடர்ச்சியாக பை பண்ண போகிறாங்களா இல்லை இயர் எண்டுக்கு ப்ரைஸை வந்து ப்ரீமியம் கொண்டு போயிட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது ஒன் ஆஃப் த ரீசன் HCLல ஒரு 60 பாயிண்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே. இன்ஃபோசிஸ்லேயும் அதே மாதிரி. இன்ஃபோசிஸில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் ஹையில் தான் ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு 100 பாயிண்ட் மூவ் பண்ண வேண்டியது தானே. ஓகேங்களா. அப்போது 70 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகல, ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி OTFோட ரெஃபரன்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த பிரிண்டான ரெஃபரன்ஸை நாளைக்கு மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுது. அப்போ இன்றைக்கி வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டுனா வருத்தப்படாதீங்க. திரும்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வரும். நம்ம அனாலிசிஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இன்ஃபோசிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைண்ட்ரி. இப்போ மைண்ட்ரிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து எப்படி இதை பிஹேவ் பண்ண போகுது. அவங்க மொத்தத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சிருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சி மூவ் ஆயிருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகக்கூடாது. இந்த ஃபவுண்டேஷன் பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஐ மீன் அந்த ஃபவுண்டேஷனை பிரேக் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன உங்களுக்கு ஒரு டிமாண்டாக நமக்கு ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட் TCS ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. அவள் முக்கியமாக TCS, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரொஃபைல் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் HCL நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு பிரேக் அவுட்டில். ஆனால் சஸ்டெயின் ஆகாமல் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து டெக் மகேந்திரா இதே பாருங்கள். இப்போ இன்றைக்கி நடந்த மாதிரி ஏற்கனவே ஒரு நாள் 12ஆம் தேதி நடந்திருக்கு. இதில் டெக் மகேந்திரா. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சா, கீழே வந்திருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல இதை நோட் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, எப்படி அது மூவ் ஆகுதுன்றது அது மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி விப்ரோ ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரைஸ் வரும். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கேள்வி இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஹையில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போது நிஃப்டியில் நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதுதானே இந்த வாரம் ஃபுல்லாக நாட்களாக மார்க்கெட் இங்கேயே அரைச்சிட்டு இப்போ இப்படி இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி நடந்த இந்த மூவ் வந்து இமோஷ்னல் மூவா? ஓகே, பிஓசிலாம் மூவ் ஆயிருக்கும். பிஓசிலாம் மூவ் ஆயிருந்தால் இமோஷனல் மூவ் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அக்செப்ட் ஆகுதா அப்படின்றத கேள்வியோடு நாளைக்கு நம்ம அந்த சாப்டரை பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டிக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம சொல்ல ப்ரொஃபைலில் இருக்கிறத நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே எங்கே வந்து நான் சொல்கிறதா நினைக்காதீங்க. நான் சொன்னேன் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிட்ட வந்து நான் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷன் நான் வச்சுருக்கேன், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு தான் அது கேட்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைலில் இருக்கிறத ரீட் பண்ண தான் நம்ம கற்றுக்கணும். ஓகே, ப்ரொஃபைலில் இருக்கிறத ரீட் பண்ண தான் நம்ம கற்றுக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹையில் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு இனிஷியேட்டிவ். ஆனால் அந்த இனிஷியேட்டிவ்க்கு அபவில் இன்றைக்கி வந்து ஒரு கே பீரியடில் ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகே, அது கேனாலே கொஞ்சம் யோசிக்கணும். கேஎல்எம் இந்த 3 பீரியடுமே கொஞ்சம் லாஸ்ட்டு, இது வந்து 15 மினிட்ஸு, இது 30 மினிட்ஸு, இது ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் 1 hour பீரியட் தான் அது. ஓகேங்களா? லாஸ்ட் 1 hourல இங்கே ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல ஏதாவது நமக்கு வந்து டார்கெட்டை மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு யோசிக்கணும். இதுக்கு நாளைக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன். அப்போ என்னன்னா அதுக்காக நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ இந்த மூவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெறுமனே விடக்கூடாது. ஒன்று ஒரு 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும், இல்லைனா ப்ராப்பராக என்ன பண்ணணும், உடனே ஹெட்ஜ் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஏன்னா திரும்ப போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம தெரியாது அக்செப்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்ம கொஸ்டினோட தான் அங்கே பார்க்கணும், கண்மூடித்தனமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ இங்கே ஆல்ரெடி ஹைக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆக போதா இல்லை ரிவர்சல் ஆகுமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில். ஓகே, நிஃப்டியில் ஒன்றும் ப்ரொஃபைலுக்குள்ளே தான் இருக்குது, பிரேக் அவுட்லாம் ஒன்றும் நடக்கல. என்ன இருக்குன்னா வேல்யூ ஏரியா ஹைக்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? வேல்யூ ஏரியாவுக்கு ப்ரைஸ் வரதுன்றது உங்களுக்கு எங்கேருந்து வந்துருக்கு, வேல்யூ ஏரியாவுடைய மிடிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து வேலிடேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அப்சைடில் ஒரு ஸ்மால் கன்சால்டேஷன்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே நாளைக்கு ப்ரைஸ் நமக்கு கண்டினியூட்டி ஆனால் மட்டும்தான் ட்ரெண்டு. ஓகேங்களா? அட் ப்ரெசென்ட் அது லெவலுக்கு அது வந்திருக்கு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னா எது எந்தெந்த இடத்துக்கு வரணுமோ அந்தந்த இடத்துக்கு திரும்பவும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டு கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி அது ஒரு ஹைக்கு அலைன் ஆயிருக்கு, ஐடி செக்டார் அது ஒரு ஹைக்கு அலைன் ஆயிருக்கு, நிஃப்டி வேல்யூ ஏரியா ஹைக்கு அலைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து அதாவது இடத்துல அதாவது வந்து அலைன் ஆயிருக்கு. அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன, கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம நாளையோட கான்டெக்ஸ்ட் வைஸாக எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்படி நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட்லாம் நீங்கள் போட்டுட்டு நிஃப்டியோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே போட்டு பொறுமையாக ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எந்தெந்த செக்டாரு ப்ராட் லெவலில் வந்து மார்க்கெட் பிரெத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்தெந்த செக்டார்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இண்டைசஸில் எந்தெந்த இண்டைசஸ்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டுக்கு அலைன் ஆகிருக்கு, எந்தெந்த செக்டார்லாம் வந்து மார்க்கெட்டோட அலைன் ஆகலை அப்படின்றத நீங்கள் பொறுமையாக. இப்போ ஆட்டோ செக்டார் என்ன இருக்குது, இந்த இடத்துல அந்த ஜிஎஸ்டியோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நியூஸ் முடிஞ்சு போச்சு, அப்புறம் கன்சல்டேஷன் தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போ திரும்ப ஒன்றும் பிரேக் அவுட் நடக்கலையே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு எனர்ஜி செக்டார். அப்படியே நீங்கள் ப்ரொஃபைலில் பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே கேட்சியாக இருக்கும். இன்ஃப்ரா செக்டார், மெட்டல். அப்போது லைட்டாக அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணி நம்ம பணத்தெல்லாம் உள்ளே போட வச்சு அவங்க செல் பண்ண. பப்ளிக் செக்டார் பேங்க்கு நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ஹையில் மார்க்கெட் முடியும் போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்? ஓகே, ஏங்க இப்போ பேங்க் என்ன காலையிலேருந்து ஒர்க் ஆகவே இல்லையா, வெறும் மார்க்கெட் முடியும் போது தான் பேங்க் ஒர்க் ஆகுதா? இது மாதிரி தான் அதுக்கிட்ட பேசணும் சார்ட்டிகிட்ட, அப்போ தான் அது கோவம் வந்து பதில் சொல்லும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த பீரியட், ஜே பீரியடில் நமக்கு கிடச்சிருக்கு.
ஓகேங்களா, லாஸ்ட்டு அந்த 2 ஹவர்ஸ் பீரியடில். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட். அப்போ நாளைக்கு என்ன ஆகணும், இங்கே இந்த இடத்துல ப்ரைவேட் செக்டர் இது பப்ளிக் செக்டர் என்ன ஆகணும், இந்த இடத்துல நமக்கு அக்செப்ட் ஆகணும். ஓகே, ஃபினான்ஷியல் செக்டரும் பேங்கிங் செக்டரும் அப்போ தான் இருக்கும். அப்புறம் ப்ரைவேட் பேங்க்கு சுத்தம் இன்னும் வந்து அது கிளியரே ஆகவே இல்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ரியாலிட்டி செக்டர், அது விடுங்க. ஆயில் அண்ட் கேஸ் இப்போ தான் ரிவர்சல் நடந்துட்டு இருக்குது, இன்னும் பனிக்காலம் வரப்போகுது, என்ன அது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஐடி செக்டர் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப ஹைக் வந்து. அப்போ எங்கேயாவது உங்களுக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா, எல்லாம் அந்த இடத்துல அலைனாக இருக்குது. அப்போது இனிமேல் தான் க்ளோஸாக ட்ராக் பண்ணோம், கண்டினியூ பண்ணுவானா இல்லை ரீட்ரேஸ் வருவானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். ரியலி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருக்கு, இது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்போது இதை இந்த 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 மாதிரி விஷயங்களை ஒரு அதர் ட்ரேடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் சுற்றி இருப்பாங்கள்ல அவங்க ஷேர் பண்ணுங்கள். இதை பாரு, கான்டெக்ட் வைஸாக மார்க்கெட் ஒர்க் ஆகும், இது ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு ஷேர் பண்ணால் அட்லீஸ்ட் அவங்க வந்து இமோஷ்னலாக ஒரு சில ட்ரேடெல்லாம் எடுத்து அவாய்ட் பண்ணி ஓவர் ட்ரேடை ரெடியூஸ் பண்ண அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கரண்ட் டே உடைய கான்டெக்ட் நம்ம ஆல்ரெடி இது வந்து வேல்யூ ஏரியா ஹை நிஃப்டியில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கரண்ட் டே உடைய கான்டெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்கு. ஓகே, ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ ஏரியா லோ. அப்போ இது என்னது உங்களுக்கு கொஞ்சம் மாடிரேட்டான ஒரு இம்பேலன்ஸ் ஓப்பன் தான். ஓகே ஃபைன். அப்போ நமக்கு என்ன வேணும், ப்ரொஃபைலோட லோவை கட் பண்ணணும். லோவை கட் பண்ணால் நெக்ஸ்ட் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, ப்ரீவியஸாக இந்த இடத்துல நமக்கு ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ அந்த பிபிஓசி அப்போ ஓப்பன் ஆன ப்ரொஃபைல் என்ன பண்ணுங்க, பிபிஓசி ப்ரொஃபைலை டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கு. அகெயின் வந்து லோ வந்திருக்காங்க. அகெயின் லோ வரவே கூடாது, அது மாதிரி வந்தால் அப்படியே இப்படியே கன்வெர்ட் ஆகணும், அதான் கூப்பிட்டு இப்போ லோ எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸோடைய பேலன்ஸ்க்கு ப்ரைஸ். அப்போ டைம் பேலன்ஸ் கிட்ட போனால் அகெயின் டைம் மார்க்கெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அகெயின் லோ. அப்போது எதுக்கு இத்தனை வாட்டி லோ எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியா ஹைக்கில் உங்களுக்கு என்ன கிடைக்காங்க, ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோட ப்ரைஸ் வந்து அப் சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா, அப்புறம் மார்க்கெட் முடியும் போது இன்னொரு புஷ்ஷு இங்கே நடந்திருக்கு. ஓகே, இதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட்டோ இல்லை ஏதாவது பண்ணியிருக்கா. அப்போ நாளைக்கு ரியலி இங்கே வந்தவங்க ப்ராப்பரான இனிஷியேட்டிவ் பையர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் உங்களுக்கு இந்த ஜோனு கீழே ப்ரைஸ் விட மாட்டாங்க. ப்ரொஃபைலில் தெரியுது, ஏன்னா அது வேல்யூ ஏரியா அதுக்குள்ளே வந்தால் திரும்ப என்ன வேல்யூ ஏரியாவுக்கு மிடிலுக்கு பாயிண்ட் வந்துடும். இதான அந்த பிக் ப்ரொஃபைலுக்கு வேல்யூ ஏரியா மிடில் இங்கே தான் இருக்குது, இங்கே வந்துடும். அப்போ இங்கேருந்து போன ப்ரொஃபைல் என்ன உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க பை பண்ணி கொண்டு போகணும். ஓகே, அப்போது நாளைக்கு இங்கே ப்ரைஸை வந்து அவங்க என்ன கூடாது, அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி அப்சர்வேஷன் பையிங் நடந்ததா அப்படிங்கிற நடந்தது, இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்கே வந்த பை ஆர்டர், அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அப்சர்வேஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ இது ரிசல்ட் என்ன, நாளைக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ்னால் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களா பிஸ்னஸ்க்கு அப்படின்ற அந்த கேள்வியை பார்க்கணும். அப்போ ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலாக இருக்குமா, இல்லை ஓப்பன் ட்ரைவாக ப்ரைஸ் நிற்குமா, இல்லை ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவாக நிற்குமா அப்படின்றாங்க. ஓகே ஃபைன். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இன்றைக்கி வந்து ட்ரேடே பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். ஏன், ஆல்ரெடி நீங்கள் கான்டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கணும், இங்கே லோவை இங்கே மார்க் பண்ணணும். அப்போ ப்ரைஸ் இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு இங்கே வந்த பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ஷன் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வால்யூம் பார்க்கணும், டெல்டா பார்க்கணும், அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ஆக்ஷன் நடந்திருக்குன்னு அந்த காம்பினேஷன் நீங்கள் பார்த்து அதை புரிஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த இடத்துல ஒரு எஸ்எல் வச்சு நீங்கள் அட்டெம்ப்ட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகும். ஓகேங்களா, அப்போது அந்த அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கான தைரியம் எப்போ வரும் உங்களுக்கு, கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு ரெஃபரன்ஸில் தான் பண்ணும்போதும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து புல் பண்ணி போனால் அடுத்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் தான். ஓகே, பேலன்ஸ். ஓகே, அப்போது தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு ட்ரேடு இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துக்குன்னா அப்போ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் முடிச்சுன்னா ட்ரேடு முடிஞ்சிடுச்சு. ஓகே,
திரும்ப இங்கே டவுன் சைடு எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மாறி மாறி எடுத்துனா அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஓவர் ட்ரேட் ஆகும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் கான்டெக்ஸ்டில் என்ன பண்ணிருக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான செட்டப் இங்கே நமக்கு கிடைக்கும் போது அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கு, இதுக்கு மேலே எதிர்பார்க்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆர்டர் வரல, திரும்ப ப்ரைஸ் அங்கே போகுது, அப்போ ஆர்டர் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அடுத்த மூவ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மூவ் என்ன, ஹை. ஓகே, புரியுதுங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த எஸ்எல் பாயிண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர்டாக இருந்து மார்க்கெட்டை புரிஞ்சு அந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது ரியாக்ட் ஆகும்போது. அதனால சார் இன்ட்ராடே இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஓகேங்களா? என்னதான் மார்க்கெட் நல்லாவே புரிஞ்சாலும் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் எல்லாருக்குமே என்ட்ரி வந்து அங்கே ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யுங்களா. ஓரளவுக்கு கேபிட்டல் இருக்குது அப்படின்னும் போது தைரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரேட்னா அடுத்த ட்ரேடில் எடுக்கலாம்னு சொல்லி அந்த தைரியம். ஒரு மினிமம் கேபிட்டல் இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இன்னியோட ப்ராசஸில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் எடுத்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு ப்ரொஃபைலோடைய பிபிஓசியில் ஃபேர் ப்ரைஸில் போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து. ஓகேங்களா? இப்போ நேற்றோட ப்ரொஃபைல் என்ன பண்ணாங்க, ப்ரைஸை கீழே தானே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்போ இது உள்ள யார் இருந்தாங்க, செல்லர்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்திருக்காங்க. அந்த செல்லர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடச்சி ப்ரைஸ் வந்து ஹைக்கு மூவ் ஆகிருக்கு. அப்போ இங்கே நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு யாரால ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி செக்டாரில் ஹெல்ப் நடந்திருக்கு, ஐடி செக்டார்லேயும் நமக்கு ஹெல்ப் நடந்திருக்கு. அப்போ நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், இன்றைக்கி மூவ் ஆனதை அவங்க அக்செப்ட் பண்ணணும் இல்லை சஸ்டெயின் பண்ணணும். அப்போ தான் இங்கே நிஃப்டியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிஃப்டி வந்து செக்டோரியல் இண்டெக்ஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதே வந்து இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் எப்படி இன்றைக்கி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அங்கே தோணணுமே உங்களுக்கு, இது பாரு இந்த ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு நமக்கு வருது இடம் என்னது உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த பிபிஓசி அப்படின்ற உங்களுக்கு அந்த இடத்துல அந்த 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 நினைப்பு வருமே. நம்ம தான் இங்கே ப்ரைஸே தானே பார்த்துட்ருப்போம், நம்ம தான் கான்டெக்ஸ்ட்டை விட்டுருவோமே. சொல்லுங்கள், நம்ம தான் இங்கே கான்டெக்ஸ்டோடு பார்ப்பீங்களா? இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் வந்தோன்னே எங்கே 50 10 100 200 300 இப்படி தான் யோசிச்சுனே இருப்பீங்க தவிர கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் விட்டுருவீங்க. இந்த இடம் வந்துடுச்சு, இந்த இடம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிபிஓசி ஒரு ரிவர்சல் இருக்குமா அப்படின்னு கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் இருக்கும்போது தான் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆனால் ஓகே நேரம் இங்கே வருது அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் வால்யூம் வந்திருக்கு, இங்கே வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? டெல்டா வந்திருக்கு. ஆனால் கடைசியில் என்ன உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லை. அப்போ இந்த இடத்துல பிபிஓசி ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கான்டெக்ஸ்ட்டோடு இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுவீங்க, செல்லுக்கு என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்சர்வேஷன் நடந்துச்சு, இவ்வளோ செல்லிங் நடந்து அப்சர்வேஷன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் அப்போ அப்சர்வேஷன் தான் என்ன பண்ணணும், எந்த கேண்டில் அப்சர்வேஷனோ அது ஹைக்கு மேலே தான் இங்கே வந்து ப்ரைஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ அந்த ஹைக்கு வந்து எப்போ வருது ப்ரைஸு, இங்கே வருது, வால்யூம் வருதா இல்லை, திரும்ப வருது, வால்யூம் வருதா இல்லை, வருதா இல்லை, திரும்ப இங்கே பாருங்கள், திரும்ப இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ செல் வால்யூம் வந்து அடுத்த கேண்டில் நியூட்ரல் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ செல் வால்யூம் வந்து அடுத்த கேண்டில் நியூட்ரல் ஆகுது. அப்போது செல் வால்யூம் வர இங்கே நியூட்ரல் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பையிங்கான வால்யூம் வருதா, பையிங்கான வால்யூம் வருது. ஓகே, அப்போ உங்களுக்கு எஸ்எல் எங்கே ஃபிக்ஸ் ஆகுது, எஸ்எல் ஃபிக்ஸ் ஆகுது. இதுக்குள்ள இன்னொரு கான்செப்ட் இருக்குது, தட் கால் ஃப்ராக்டல் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ அந்த கான்செப்ட் பிரகாரம் இங்கே வந்து வால்யூமும் நமக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே எஸ்எல் இருக்குது, கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஓகே, இது வந்து ஒரு செட்டப். மார்க்கெட் வந்து அந்த பிகினிங்கில் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகிற செட்டப். தட் மீன் ஏ பீரியட் முடிஞ்சு பி பீரியட் லைட்டாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகிற டைம். ஓகேங்களா? ஒரு 10 மணிக்கிட்ட. அடுத்தது என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 12 மணிக்கிட்ட ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு, ஏன்னா அது அந்த ஹைக்கு மேலே இன்னையோட ஹைக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகணும்ல, அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, அப்போ 10:15 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் பார்க்கணும். 10:15 மணிக்கு வந்து ஐபி பிரேக் அவுட்டுக்கு பார்ப்பீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அகெயின்
நான் ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணே தெரியும், நான் ஆர்டர் ஃப்ளோ கிட்டேயே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக நீங்கள் வந்து கான்டெக்ட் வைஸாக பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா? 10:15 மணிக்கு ஐபி பிரேக் அவுட் ஆன இடம் இதான். ஓகேங்களா? இதான் எனக்கு ஐபி பிரேக் அவுட் ஆன இடம். தெரியுங்க, லைன் தெரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் சொல்லுங்கள்? வால்யூம் கன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா? இங்கே பாருங்கள், வால்யூம் வருது, இல்லை ட்ராப் வால்யூம் வருது. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? புரிஞ்சிக்க முடியுமா? அப்போ எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகுதோ அப்போ தான் போகணும். எப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது பாருங்கள், உடனே டவுனுக்கு போயிருங்க. அப்சர்வேஷன் தான் நடந்துட்டுருக்கு. செல் பண்ண பை பண்ணுறதுக்கு அப்சர்வேஷன் வந்துட்டே இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் இது ஹைக்கு மேலே தான் நமக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் எப்போ? ஒரு 12 மணிக்கு வந்துருங்க பாருங்கள். 11:40 12 மணிக்கிட்ட நடக்குதுங்களா இங்கே? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வெளியே எப்போ போகுது பாருங்கள். கரெக்டாக 11:45 மணி மேலே அந்த கேண்டில் வெளியே போதா? ஓகே, அப்போ இடத்துல பாருங்கள் வால்யூம் வருது பாருங்கள். வால்யூம் வருது. அதே நேரத்தில் இங்கே என்ன நம்ம லாஜிக்கல் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பாருங்கள், லாஜிக்கல் இந்த இடத்துல கண்டினியூஸாக வால்யூம் வருது. அதே வால்யூம் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு சப்போர்ட்டாக நடக்குது. ஓகேங்களா? அகே நீங்கள் வால்யூம் வருது, நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே சப்போர்ட்டாக நடக்குது. ஓகே, சப்போர்ட்டாக நடக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வால்யூம் வந்துருக்கு, ஹையில் வால்யூம் வந்திருக்கு. அந்த இடம் அப்போ என்னங்க, ஹையில் இப்போ ஒரு கேண்டிலோடைய ஹையில் பை வால்யூம் வந்து அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த இடத்துல அப்போது கண்டினியூஸ் பையிங்க்கான இனிஷியேட்டிவ் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ அதுதான் இங்கே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? ஐபி பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இனி டே ஹைக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க கன்ஃபர்மேஷன். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடு லோவில் ரிவர்சல், அடுத்த ட்ரேடு உங்களுக்கு இந்த அப்போ எந்தெந்த ரெஃபரன்ஸில் பார்க்கணும்? அப்போ ப்ரீவியஸாக ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் என்னது உங்களுக்கு போயிட்டு அது டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா என்ன பண்ணும்? இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் வேணுமே. அப்போ அதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? செல்லர் அப்சர்வ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகணும். அப்போ அந்த இடத்துல அந்த கன்வர்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வெயிட் பண்ணணும். லாஜிக்கலாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணோம்? இந்த இடத்துல விவேப் ஹெல்ப் பண்ணோம் உங்களுக்கு. விவேப் மேலே மார்க்கெட் அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்கி ட்ரேடு இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் 1 by 1 உங்களுக்கு ஃபாலோ அப்புக்கு கிடைக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் டீப் லேர்ன் பண்ணோம். நீங்கள் வெறுமனே சும்மா அப்படியே பார்த்தா நமக்கு வேலைக்கு டீப் லேர்ன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் ஷேர் டுடே. பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எங்கேயும் போயிடாது, நம்ம இருக்கணும் மார்க்கெட்டில். அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போது இங்கே ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏன் நான் இந்த 2 சிஸ்டம் மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக மற்ற சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகலையா? அப்படி இல்லை, மற்ற சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ட்ராப் ஆகுவீங்க. அந்த ட்ராப்லேருந்து எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களை மாற்றிக்கிறதுக்கான அப்ரோச் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுலேயும் ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் டேஞ்சரு. ஏன்னா அது ரொம்ப லாஜிக்கலாக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி எந்த இடத்துல பார்க்கணும், லொக்கேஷன். இது வந்து அப்பப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து போவோம். ஆனால் லொக்கேஷன் பார்க்கணும். எந்த லொக்கேஷனில் எனக்கு வந்து ப்ரைஸுக்கு நான் பார்க்கணும் அப்படி அந்த லொக்கேஷன் வரும்போது தான் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது தான் போகணும். இல்லைனா வரதை போகக்கூடாது, விட்டுணும். ஏன்னா நமக்கு தேவையான இடத்துல அது வரல, தேவையான இடத்துல அது வந்தால் தான் அந்த கன்ஃபர்மேஷன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸில் அந்த அட்டெம்ப்ட் எடுக்கணும். ஆர்டர் ஃப்ளோவில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஆனால் லொக்கேஷன் எனக்கு லைட்டாக டிஃபர் ஆகுதுன்னு போது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ்லாம் அங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எல்லா ட்ரேடுமே ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் தான் எடுக்கணும். இன்னும் அதை நீங்கள் டக்குன்னு அங்கே ட்ராப் பண்ண வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.